திமுக 5 ஆண்டு கால ஆட்சியோட கடைசி சட்டமன்ற கூட்டத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப உணர்ச்சிகரமா பேசி இருக்காரு. எனக்கு கொடுத்த பொறுப்பை மிக சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டுதான் மனப்பூர்வமா நினைக்கிறேன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்காரு. இன்னும் 2 மாசத்துல மீண்டும் வந்து கூடுதல் வேகத்தோட வேலை செய்வேன்னு உறுதியா சொல்லிட்டாருங்க. அது மட்டுமா 5 வருஷமா தன்னோட பணியாற்றினதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்ற எல்லா கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் நன்றி சொல்லியிருக்காரு. அந்த தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாகவே செய்ததாகவே நான் நினைக்கிறேன். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்திருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு வரவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 5 வருஷமா தான் செஞ்ச வேலையை நினைச்சு உணர்ச்சி பூர்வமா பேசினதெல்லாம் பார்த்தோம். அது மட்டுமா சட்டசபைக்கு உள்ள ரொம்ப நெகிழ்ச்சியாலாம் பேசினாருங்க. கூட்டம் முடிச்சு வெளியே வந்த முதலமைச்சரை நிருபர்கள் மடக்கிட்டாங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மீண்டும் திமுக ஆட்சி வருது உறுதின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இத நான் மட்டும் சொல்லல, மக்களே அததான் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. மனநிறைவோடு சொல்றேன். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திப்போம். எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதனால நிச்சயம் நாங்கள் ஆட்சி வருவோம். சந்தேகம். முதலமைச்சர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினாருன்னு பாத்தீங்கல்ல. தேர்தல்ல அதுக்கான முடிவு தெரியும், நாமளும் பாத்திரலாம்.